10 நிமிடத்தில் செய்துவிடலாம் அப்பளக் குழம்பு. அப்பளத்தில் குழம்பும் வைக்கலாம் தெரியுமா? அதுவும் 10 நிமிடத்திலேயே செய்துவிடலாம். வாங்க இதை எப்படி செய்வது என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். தேவையான பொருட்கள்: பொரித்த அப்பளம் 5, புளி சிறிது, கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், வெந்தயம் அரை டீஸ்பூன், பூண்டு 10 பல், சின்ன வெங்காயம் 10, தக்காளி 1, சாம்பார் தூள் 2 டேபிள் ஸ்பூன், நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கு. முதலில் அடுப்பில் வாணலியை வைத்து எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்து தாளித்துக் கொள்ள வேண்டும். பின்னர் நறுக்கிய வெங்காயம் சேர்த்து வதக்கவும். பூண்டுபல் சேர்த்து வதக்கி பொன்னிறமானதும் அடுப்பை குறைத்து வைக்க வேண்டும். அதில் நறுக்கிய தக்காளி சேர்த்து வதக்கவும். இவை வதங்கியதும் சாம்பார் தூள் சேர்த்து உப்பு சேர்த்துக் கொள்ள வேண்டும். பின்னர் அதில் புளி கரைத்த நீரை ஊற்றி மூடி வைக்க வேண்டும். குழம்பு கெட்டியானவுடன் அதில் ஏற்கனவே பொரித்து வைத்துள்ள அப்பளத்தை சிறு துண்டுகளாக உடைத்து அந்த குழம்பில் போட்டு கிளறி 2 நிமிடம் கழித்து இறக்கவும். இப்போது சுவையான அப்பளக் குழம்பு ரெடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இன்னும் வேண்டும் என கேட்கும் வகையில் சுவையோடு இருக்கும். இதனை சுடு சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டால் சுவை இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள்.